உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இந்த வீடியோவில் செப்டம்பர் 22, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை. புரட்டாசி சுக்ல பக்ஷ பிரதமை திதி இன்று இரவு 2:56 வரை இருக்கும். அதன் பிறகு துவிதியை திதி தொடங்கும். நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை இருக்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் 23 மதியம் 1:40 வரை நீடிக்கும். யோகம் சுக்ல யோகம் இன்று மாலை 7:58 வரை இருக்கும். அதன் பிறகு பிரம்ம யோகம் தொடங்கி செப்டம்பர் 23 மாலை 8:22 வரை நீடிக்கும். கரணம் கிஸ்துகண கரணம் இன்று மதியம் 2:07 வரை இருக்கும். அதன் பிறகு பவகரணம் செப்டம்பர் 23 காலை 2:56 வரை நீடிக்கும். இதன் பிறகு பாலவ கரணம் தொடங்கும். அசுபகாலம் ராகு காலம் காலை 7:49 முதல் 9:19 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 10:49 முதல் மதியம் 12:19 வரை இருக்கும். குளிகை காலம் மதியம் 1:49 முதல் 3:19 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் மதியம் 12:43 முதல் 1:31 வரை மற்றும் மதியம் 3:07 முதல் 3:55 வரை இருக்கும். வர்ஜ்யம் காலம் இரவு 8:35 முதல் 10:20 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை 4:43 முதல் 5:31 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:55 முதல் மதியம் 12:43 வரை இருக்கும். அமிர்த காலம் இன்று இல்லை. ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவத்ச யோகம் இன்று காலை 11:24 வரை இருக்கும். அதன் பிறகு வஜ்ர யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6:19 சூரியாஸ்தமம் போல மாலை 1:19 நிகழும். சந்திரோதயம் காலை 6:29 சந்திராஸ்தமம் மாலை 6:38 நிகழும். சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார். சந்திரன் நாள் முழுவதும் கன்னிராசியில் சஞ்சரிப்பார். பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் திங்கட்கிழமை விரதம், நவராத்திரி ஆரம்பம், கடஸ்தாபனம், அகர்சென் ஜெயந்தி. இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்ட எண் 4. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். செப்டம்பர் 22, 2025 திங்கட்கிழமை. சமீபத்திய அனுபவங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை சற்று அசைத்துள்ளன. இதன் காரணமாக இன்று நீங்கள் விரும்பினாலும் உங்கள் பணிகளில் முழு மகிழ்ச்சியையோ அல்லது திருப்தியையோ உணர முடியாது. சிலரின் எதிர்மறையான பேச்சுகள் உங்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த காலகட்டம் நிரந்தரமானது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்கள் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் மீண்டும் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக இந்த நேரம் ஒரு புதிய திருப்பத்தையோ அல்லது மாற்றத்தையோ குறிக்கலாம். அதே நேரத்தில் ஆன்மீக எண்ணங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை மேலும் ஆழமாக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இலகுவான உரையாடல்கள் உங்கள் மனதை லேசாக்கும். மேலும் நீங்கள் உயர்கல்வி அல்லது புதிய திறமையை நோக்கி அடியெடுத்து வைக்க விரும்பினால் இதுவே சரியான நேரம். இன்றைய நாள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இருப்பினும் இடையில் சில குழப்பங்களும் தடைகளும் வரலாம். அவை உங்களை தொந்தரவு செய்யலாம். அவற்றிலிருந்து ஓடுவதற்கு பதிலாக ஒரு உறுதியான திட்டத்தை வகுத்து அவற்றிற்கு தீர்வு காணுங்கள். போதை அல்லது எந்தவிதமான தவறான பழக்கங்களிலிருந்தும் இன்று விலகி இருப்பது புத்திசாலித்தனம். நினைவில் கொள்ளுங்கள், காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. எனவே ஒவ்வொரு கணத்தையும் சிந்தித்து பயன்படுத்துங்கள். உடல்நலம் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பழைய நோய் மீண்டும் தலை தூக்கக்கூடும். மேலும் வேலை பளுவும் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்யலாம். புதிய வீடு அல்லது சொத்து வாங்கும் கனவும் நனவாகக்கூடும். இருப்பினும் செலவுகள் குறித்து மன அழுத்தம் இருக்கும். எனவே வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது அவசியம். மேலும் வீட்டில் ஒரு புதிய விருந்தினரை வரவேற்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கலாம். இன்றைய நாள் உடன்பிறப்புகளுடனான உறவை மேலும் இனிமையாக்கும். அவர்களின் நட்பால் உங்களுக்கு மன அமைதியும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும்.
ஒரு பழைய நண்பர் அல்லது தெரிந்தவரை திடீரென சந்திப்பது இந்த நாளை மேலும் சிறப்பாக்கக்கூடும். பணித்துறையில் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கும், மேலும் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க நினைக்கலாம். வாழ்க்கையில் சுகபோகங்கள் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன, மேலும் வாகன சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. காதல் உறவுகளுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையிலும் இணக்கமும் நெருக்கமும் உணரப்படும். ஒவ்வொரு வேலையையும் நடைமுறை மற்றும் சமநிலையுடன் கையாள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் அதிகப்படியான தாராள மனப்பான்மையை சில சமயங்களில் மக்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். குழந்தைகள் தரப்பிலிருந்து வரும் ஒரு நல்ல செய்தி அல்லது திருப்திகரமான சாதனை உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும். இன்று உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அவற்றில் சரியானதை தேர்ந்தெடுப்பதே உங்கள் உண்மையான சோதனையாக இருக்கும். இன்றைக்கு குடும்பத்திற்குள் சில சிறிய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையையும் சமநிலையையும் கடைபிடிப்பதே சிறந்த வழியாகவும். குழந்தைகள் தரப்பிலிருந்து வரும் ஒரு புதிய வெற்றி உங்கள் மனதை மகிழ்விக்கும். அதே நேரத்தில் பெரியவர்களின் அறிவுரை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். எனவே அதை புறக்கணிக்கும் தவறை செய்யாதீர்கள். உறவுகளில் நம்பிக்கையை வைத்திருப்பது இன்று உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும். பணித்துறையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் ஒவ்வொரு தேர்வும் நன்மை பயக்கவும் என்று சொல்ல முடியாது. எனவே அவசரமாக எந்த முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும். சக ஊழியர்களின் நடத்தை சற்று ஏமாற்றம் அளிக்கலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமும் நிதானமும் நிலைமையை சமாளிக்கும். புதிய திட்டத்தை தொடங்குவதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சி செய்வது மிகவும் அவசியம். மேலும் கூட்டாண்மை விஷயங்களிலும் சிந்தித்து அடியெடுத்து ஆகுங்கள். இல்லையெனில் நஷ்டம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கலாம். யாரையாவது நம்புவதற்கு முன் அவர்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் சோதித்து பார்ப்பது மிகவும் அவசியம். இல்லையெனில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நீங்களே உங்களுக்கு தீங்கு விளைவித்துக் கொள்ளலாம். தேவையற்ற செலவுகளும் இன்று அதிகரிக்கக்கூடும். இது மனதை வருத்தமடைய செய்யும். காதல் வாழ்க்கையை பற்றி பேசினால் திருமண உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பும் ஆழமும் மேலும் வலுப்படும். அதே நேரத்தில் காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வைத்திருப்பது அவசியமாக இருக்கும். திருமணமாகாதவர்கள் ஒரு புதிய உறவை தொடங்க நினைக்கலாம். அதே நேரத்தில் ஏற்கனவே உறவில் இருப்பவர்கள் தங்கள் பிணைப்பில் இழந்த காதலை மீண்டும் புதுப்பிக்க முயற்சிப்பார்கள். வரவிருக்கும் சவால்களுக்கு முன்னால் உங்கள் தைரியம் உறுதியாக நிற்கும். நீங்கள் என்ற எந்த சூழ்நிலைக்கும் அஞ்ச மாட்டீர்கள். இதனுடன் இன்று பயணத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இது மத அல்லது ஆன்மீக நோக்கத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு பல இனிமையான ஆச்சரியங்களையும் சிறப்பு தருணங்களையும் கொண்டு வரக்கூடும். எனவே தயாராக இருங்கள். உங்கள் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். பெற்றோரின் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது அன்புக்குரியவர் மீதான உங்கள் ஈர்ப்பு இன்று மேலும் ஆழமாக உணரப்படும். ஆனால் உங்கள் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருப்பதும் அதே அளவு அவசியம். நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் உள்ள பணிகளை செய்து முடிக்க இன்றைய நாள் சாதகமானது. காதல் வாழ்க்கையில் திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். தொழில் வாழ்க்கையை பற்றி பேசினால் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் மீது மகிழ்ச்சியாக உள்ளனர். விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். மேலும் வேலை அல்லது உயர்கல்வி தொடர்பான பயணத்திற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன. இது உங்களுக்கு புதிய வழிகளை திறக்கக்கூடும். உங்கள் அடையாளத்தை உருவாக்கும் ஆசை உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். ஆனால் பணம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் இன்று சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அன்புக்குரியவர்களிடமிருந்து பர்பூர் பாசமும் ஆதரவும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சவாலான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும். தனியாக நேரம் செலவிடுவதும் இன்று உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை. விடாமுயற்சியும் தொடர்ச்சியான கடின உழைப்பும் மட்டுமே உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். இன்று உங்களுக்கு புதிய வேலைகளை செய்வதற்கும் வெவ்வேறு வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் வரும். பல வாடிக்கையாளர்கள் அல்லது திட்டங்கள் உங்களை தேடி வரலாம். அவற்றில் சில உங்கள் கனவுகளை நனவாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கலாம். இன்று நீங்கள் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த எதிர்பார்த்ததை விட அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த கூடுதல் முயற்சி உங்களுக்கு திருப்தியையும் தரும். வணிகத்துறையில் தற்போது நடந்து வரும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்கள். மேலும் எந்த ஒரு புதிய முடிவையும் தள்ளி போடுவது நல்லது. குடும்ப தொழில் தொடர்பான பணிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கலாம். இது மன உறுதியை உயர்த்தும். காலையிலே கவலைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் சற்று தொந்தரவு செய்யலாம்.
மேலும் நிதிநிலையும் பலவீனமாக உணரப்படலாம் மற்றும் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காது. இருப்பினும் மதியத்திற்கு பிறகு நிலைமை மேம்படத் தொடங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் பொருள் வசதிகளும் அதிகரிக்கும். எதிரிகளை வெல்வீர்கள். உங்கள் திட்டங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த முடிவுகளை தரும். மாலை நேரத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் சுற்றத்தாரின் ஆதரவும் கிடைக்கும். ஆனால் சோம்பல் காரணமாக சில வேலைகள் முழுமையடையாமல் போகலாம். வீட்டுச்சை சூழலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொறுமை மற்றும் உரையாடலில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் விரிவாக்க திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிடத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். மேலும் முன்னேற கூடுதல் மெஹனத் செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம். எனவே போதுமான ஓய்வு, சமச்சீர் உணவு மற்றும் வழக்கமான தூக்கம் மிகவும் அவசியம். தியானம் மற்றும் யோகா உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். அதே நேரத்தில் ஒழுக்கமான டின்க்ராயை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். இன்றின்றது 22 செப்டம்பர் 2025 திங்கட்கிழமை. சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். திங்கட்கிழமை மன உணர்ச்சிகள் மற்றும் அமைதியுடன் தொடர்புடைய சந்திர கிரகத்தின் நாள். இதன் அடிப்படையில் இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விரிவான விளக்கம் பின்வருமாறு. செய்ய வேண்டிய 4 காரியங்கள். சிவபூஜை மற்றும் நீர் அர்ப்பணம் செய்யுங்கள். திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் தீயந்தா இது ஒரு சிவபெருமானுக்கு பிரியமானது. சிவலிங்கத்தின் மீது நீர் அல்லது பால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும். இது குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். பொருளாதார திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். கன்னி ராசியில் சந்திரன் இருப்பதால் பகுத்தறிவு, மற்றும் கணக்கிடும் திறன் அதிகரிக்கும். இன்று பழைய முதலீடுகள் அல்லது செலவுகளின் கணக்கை பார்ப்பது எதிர்காலத்தில் சிறந்த நிதி முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும். வார்த்தையிலும் நடத்தையிலும் இனிமையை கடைபிடியுங்கள். இன்றைய நாள் உறவுகளை வலுப்படுத்த சாதகமானது. வர்த்தக கூட்டாண்மை அல்லது குடும்ப உறவுகளில் நிதானமான மற்றும் இனிமையான பேச்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதனால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும். ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். திங்கட்கிழமை சந்திரனின் தாக்கம் ஆரோக்கியத்திலும் இருக்கும். மிதமான உணவு, தியானம் மற்றும் யோகா செய்வது மன சமநிலையை அதிகரிக்கும் மற்றும் செயல்திறனையும் மேம்படுத்தும். தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் செய்யாதீர்கள். காலை 7:49 முதல் 9:19 வரை ராகு காலம் இருக்கும். இந்த நேரத்தில் புதிய முதலீடு, பயணம் அல்லது முக்கியமான வேலையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும். இந்த காலம் அசுபமாக கருதப்படுகிறது. பேச்சில் கடுமை மற்றும் கோபத்தை தவிர்க்கவும். கன்னிராசியின் சந்திரன் தர்க்க ரீதியாக சிந்திக்க வைக்கும். ஆனால் நீங்கள் கடுமையாக பேசினால் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம். இது உங்கள் வர்த்தக மற்றும் குடும்ப நலன்களை பாதிக்கும். தேவையற்ற செலவு அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். திங்கட்கிழமையன்று கட்டுப்பாடற்ற செலவு செய்வது அல்லது மற்றவர்களுக்கு யோசிக்காமல் பணம் கொடுப்பது ஆர்த்திக் இழப்பை ஏற்படுத்தும். இன்றைய நாள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்துகிறது. முக்கியமான வேலைகளை துர்முகூர்த்தத்தில் செய்யாதீர்கள். மதியம் 12:43 முதல் 1:31 வரையிலும், 3:07 முதல் 3:55 வரையிலும் துர்முகூர்த்தம் உள்ளது. இந்த நேரங்களில் எந்த பெரிய முடிவையும் வாங்குதலையும் அல்லது புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும். ஏனெனில் இது எதிர்பார்த்த முடிவுகளை தராது. இன்றைக்கு 22 செப்டம்பர் 2025 திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த நிலைநிதி விஷயங்களுக்கு, குறிப்பாக பகுப்பாய்வு, திட்டமிட்ட முதலீடு மற்றும் பழைய கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது. திங்கட்கிழமை சந்திர கிரகத்தின் ஒற்றைப்பட்ட நாள். இது மன ஸ்திரத்தன்மை மற்றும் உணர்ச்சி சமநிலையை கொண்டுவர உதவுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிதி ஆலோசனை பின்வருமாறு. முதலீடு மற்றும் திட்டமிடல். இன்றைய நாள் நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய நல்லது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குகள் அல்லது ஏதேனும் காப்பீட்டு திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் அதன் வளர்ச்சியை மதிப்பிடுங்கள். புதிய முதலீடுகளுக்கு அவசரப்படுவதை தவிர்க்கவும். ஆனால் எதிர்காலத்திற்கான திட்டமிடலுக்கு நேரம் பொருத்தமானது. கடன் மற்றும் கடன் மேலாண்மை. கன்னி ராசியின் தாக்கம் ஒழுக்கம் மற்றும் கணக்கீட்டில் இருக்கும். உங்கள் மீது ஏதேனும் பழைய கடன் இருந்தால்
இன்று அதன் தவணையை செலுத்துவது அல்லது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குவது நன்மை பயக்கும். இது வரும் நாட்களில் நிதி அழுத்தத்தை குறைக்கும். வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனை வர்த்தகர்களுக்கு இன்றைய நாள் இயல்பை விட சிறப்பாக இருக்கும். கூட்டாண்மையில் பணிபுரிபவர்கள் எந்த ஒரு பரிவர்த்தனையையும் எழுத்துப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லாமல் செய்யக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சிறிய அளவிலான வர்த்தகம் லாபம் தரக்கூடும். ஆனால் பெரிய ஒப்பந்தங்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு, சுக்லயோகம் முடிந்து பிரம்மயோகம் தொடங்கிய பிறகு நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். சேமிப்பு மற்றும் செலவு கட்டுப்பாடு இன்றைய நாள் உணர்ச்சி பூர்வமான செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வீடு குடும்பம் தொடர்பான திடீர் செலவுகள் வரலாம். ஆனால் அவற்றில் நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியம். சந்திரன் கன்னிராசியில் இருக்கிறார். இது நிதானத்தையும் தர்க்க ரீதியான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது. எனவே தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தள்ளி போடுவது நல்லது. சம்பளம் வாங்குபவர்களுக்கான ஆலோசனை: நீங்கள் வேலையில் இருந்தால் இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் தோன்றக்கூடும். அதாவது போனஸ், ஓவர் டைம் அல்லது ஏதேனும் சிறிய ஊக்கத்தொகை. ஆனால் இதற்கு நீங்கள் உங்கள் வேலையில் கூடுதல் உழைப்பை காட்ட வேண்டும். முன்னெச்சரிக்கைகள்: ராகு காலத்தில் காலை 7:49 முதல் 9:19 வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும். மதியம் 12:43 முதல் 1:31 வரையிலும் 3:07 முதல் 3:55 வரையிலும் உள்ள துர்முகூர்த்தத்தில் எந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் அல்லது பணத்தை முதலீடு செய்வதையும் தவிர்க்கவும்.